நீ யாரு சாமி? என்ன ஆள் யாரு? நிக்கிறது யாரு? பாப்பா முன்னாடி வாங்க. யாரு சொல்லு. சமயபுரத்தா ஆயிரம் கண்ணுடைய நீ ஆத்தா. நீ ஆட வேண்டாம் தாயி, நீ நெல்லு. உனக்கு ஒரு கதை இருக்குது, உனக்கு உன்னுடைய வரலாறு இருக்குது. எந்த இடத்துல நீ வருத்தி வளைக்கிறாங்களோ இப்போ நீ வந்து ஆடலாம். அந்த பொண்ணோட சுகக்காரிக்கு இருக்குது, அந்த கூட்டி போங்க. அப்படி நெல்லு. ஆட்சி சமயபுரத்தாயி அந்த அம்மா மட்டும் கூட்டி போங்க. உன்னை எந்த ஊர் மந்தையில வந்து கூப்பிடுறோமோ அப்பதான் வரணும். இந்த இடத்துல வெள்ளசாமி வெள்ளையம்மாளுக்கு மட்டும்தான் இடம், உனக்கு இடம் இல்ல சாமி. அப்படி ஆடுடா ஆத்தா. என்ன நீ துணைக்கு இருக்கிறவனீனு நீ இல்லாத இடம் கிடையாது. அவங்க ஆடட்ட அவங்களுக்கு வழிவிட்டு நீ உதவிக்கிற சொந்தக்காரங்க வந்து கூட்டி போங்க. சொல்லு கட்டப்பட்டு நிக்கணும் சாமி. ஆமா அருமை அருமை. சரி வெள்ளி பாக்கதைய பிடிப்போம். ஆமா பிடிச்சு வந்து ஆளை விட்டுருமா இல்லை. இந்த கூட்டத்தில் இன்னும் யாராலும் இந்த வெள்ளையம்மா வில்லிச்ச நடந்திருக்கிற வாசனை பார்க்கலாம். உனக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம அவளேவா அடிவளைக்கு அறுப்பு போட்ட விருப்பத்துற அறுப்பு போட்ட சண்டாரி உனக்கு அச்சரிச்ச உனக்கு அச்சரித்து சாயப்பட்டா ஏழு உணர்த்தியந்தே ஏழு பேர் உணர்த்தியந்தே ஐயே சத்தாரி வாடி இலங்கிலேயே நோடி வாடி உடம்பு இருந்த 7 பேரு உடம்பு இருந்த சத்தாரி இல்லையம்மா இலங்கிலேயே ஓடி வாடி அடிபடுத்தி சாலையிலே ரெண்டு மரம் ஒடுக்கப்பட்டு சாலையிலே ரெண்டு மரம் சத்தாரி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரே சாலையில 2 மரம் உடுக்கப்பட்டி சாலையில 2 மரம் சத்தாரி இல்லையம்மா உனக்கு சருக்காரி வண்டி போட்டு நீ வாடுறது ஆடு துண்டை கொடு. யாரு துண்டது? துண்டை போட்டு நீ ஆடு. வண்டி போட்டு சாமி போன் பண்ணி என் மதுரை பாண்டி மணிக்கு ஆட்ட வேற வெள்ளிய மாலத்துல ஒரு ஆட்டம், அதை மட்டும் நீ ஆடு சாமி. சரியா? துண்டை பேசிக்கிட்டு நீ பாட வேண்டாம், நான் சொல்ற பணி ஆடு. அதுக்கு ஆட்டம் இருக்குதா இல்லையா? நீ வெள்ளிய மாலத்துல இருக்கிற ஆளை மட்டும் வரட்டுமா? ஆ சாமி வெள்ளியமா வாங்க. அடியே
அந்த சாலை புளிய மரத்திலே நீ வெள்ளியமான விளையாடும் போது சரி இந்த வெள்ளச்சாமி கிட்ட ஆசைப்பட்டு எப்போ வருது என்ன உனக்கு நான் கொடுக்குறமா இல்லையா? ஆமா வெள்ளியமானுக்கு ஆள் வந்துட்டா ஆமா வெள்ளியமானுக்கு விருது கொடுக்கணும். கொடுக்கணும். ஒரு ஆள் மட்டும் வேலைக்கு வரணும். எல்லாரும் கூட்டம் சேர்த்து போயிட்டு வந்துடுறாங்க. சரியா? ஒரு ஆள் மட்டும் வாசாமி. ஒரு ஆள் மட்டும் வா, நீ வா. கழுத்துல மாங்கல்யம் அணியாத ஒரு பொண்ணு. ஆமா ஆமா சின்ன பொண்ணு மட்டும் வாசாமி. கை தட்டுங்க எல்லாம் நம்ம ஊருக்கா வர்றாங்க. கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. தயவு செஞ்சு எல்லாம் வெள்ளையம்மா மேடை இருந்துச்சு கொஞ்சம் கை தட்டுங்க. வில்ல அது முறையா போட்டு ஆட்டம் ஆடும். எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. கதையோட முக்கியமான கட்டம். உன் விருதை நீ எப்படி மாட்டுவ? விருதை கரெக்டா போடுமா? உன் விருதை வெள்ள நீ எப்படி மாட்டுவ? உன் வெள்ள நீ மாட்டுவீங்க. அருமை அருமை. விருது மாட்டுவீங்கல்ல? உன் வெள்ளையம்மா ஆட்ட வரணும். ஆமா சரியா? வெள்ள மாடு நான் எடுக்க மாட்டேன். வெள்ளையம்மா ஆட்ட வரணும். அறமுல அப்படி அந்த வண்டி புளிய மரத்தடையிலே உனக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது என்ன அது என் வெள்ளையம்மா குடிக்கணும்னா எத்தனை இடத்த மஞ்சள் கேட்பா தெரிய மாட்டேன். அந்த சண்டாளா ஆமா. ஒரு மஞ்சளா இரண்டு மஞ்சளா ஆமா 7 இடத்த மஞ்சள் நின்று வச்சு கேட்பான். ஆமா அந்த சண்டாளி குடிக்கிறதுக்கு கொடுக்கணுமா கொண்டு வந்து கொடுக்கலாம். எப்படி அடி அஞ்சு மஞ்சள் சண்டாளி வாசாமி முன்னாடி வா. நீ யார் அந்த பொண்ணு ஆடுற? முன்னாடி வா. வாசாமி முன்னாடி வா. யார் நீ யார் சாமி நீனு? அண்ணே சத்தம் போடாத இதுவனே. யார் நீனு? யார் சாமி? சமயபுரம்னா சமயபுரத்து மாறியா இல்ல சமயபுரத்துல கூட இருக்கிறவங்களா இல்ல கருப்பனா யாரும் பேர் இருக்குதா இல்லையா? யார் நீனு? அம்மா இரு. யார் நீ யார் சாமி நீனு? கருப்பனா உனக்கு இந்த இடத்துல நான் அழைச்சனா? உன்னை நான் அழைச்சனா சாமி? இல்ல இல்ல ஆடுவா மந்தையிலும் பாடுவா மந்தையிலையும் உன்னை எந்த இடத்துல உன்னை கூப்பிட்டு வாடா கருப்பான அழைக்கணும். நீ அங்கேதான் போய் ஆடணும். நில்லு சாமி நில்லு. பின்னாடி சுதந்திரமா எதிர்த்து வரல. இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க வாங்க வாங்க பிடிங்க பிடிங்க கூப்பிட்டா தான் வருவீங்களா நீங்க? கேள்வி கேள்வி பின்னாடி வாங்க. எப்படி நாளை பிடிங்க. நில்லு சாமி. கருப்பசாமிக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. அப்படி நில்லு நில்லு. எங்க கூப்பிடுறோமோ அங்கதான் வரணும். இல்ல அப்படியே இந்த இடத்துல இந்த வெள்ளையமா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி அந்த 3 பேர் மட்டும் வந்து நீ ஆடு. ஒரு குடிமான என்னால தெரியாம விடக்கூடாது. விடக்கூடாது. இன்னைக்கு குடிக்கணும் ஆளு. ஆமா அது மட்டுமா இத்தனை மந்திர போட்டிய வெள்ளையமா குளிச்சு குளிச்சு ஏய் ஏய் அந்த மந்திர போட்டி வெள்ளையமா எப்படி காதல கடுகுமடி போட்டு போட்டு நாக்கு பக்கத்து இணைஞ்சு அடிச்சு கட்டோர மைய பூசி பூசி கட்டாங்கி கருப்பு சேலை கட்டி கட்டி வெள்ளையமா கூட கொண்ட வரிஞ்சு போட்டு அந்த தலைமைக்கு மல்லிகை பூ வச்சு வந்தானா? அடா அடா வெள்ளையமால பார்க்கறதுக்கு போதுமான எவ்வளவு அழகா இருக்கு. எப்படிப்பட்ட மல்லிகை பூ தெரியுமா? ஒரு முழ மல்லிகை ஒரு அது யாரு ஆட்டு
அப்படியே வெள்ளையமா காதலி மிருகமணி தட்டாக்கு பக்கத்தை கண்ணூர் கண்ணவையை தட்டாங்கி கருப்பு செய்யல கோணம் கொண்டுக்கு மறுபடியும் வெள்ளிக்கு போகணும். சரி வெள்ளைய அவங்க விடுத்து வச்சு வரலாம். அப்படிங்களா வச்சு வெள்ளையமா வந்தாடும் வெள்ளையமா ஒரு சாதி. இந்த வெள்ளச்சாமி ஒரு சாதி. சாதி விட்டு சாதி மாதிரி போய் சரி அவங்க என்ன கதி ஆளாக அவர் என்ன எதுக்கு இன்னைக்கு இருக்கிறார்கள்? இன்னைக்கு நாட்டு மக்களிடத்தில் நிலைநாட்டி வச்சிருக்கிறது யாரு? அந்த புத்தங்குடிமேடு ஊரணிக்கரை ஒரு சங்கமத்தில் இரண்டவனத்தில் அமர்ந்திருக்காரு. அந்த பாட்டி மணி தெய்வம். இன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த வெள்ளையமா வெள்ளச்சாமி கிடையாது. அதனால அவர் அழைக்கிறவா இல்லையா? அழைக்கணும். அவர் வச்சுதான் இன்னைக்கு இந்த வெள்ளையமா வெள்ளச்சாமி. ஆமா நாளைய பாட்டி மணி பேர சொன்னா ஆடாத மேய் ஆடும் ஆடு ஓடாத மேய் கூட ஓடும் ஆசாமி வாடா உனக்கிற இருக்கிற ஆளை ஒழுங்கு இருக்கிற களவாணி கள்ளங்கள் எல்லாத்தையும் முடிச்சு ஆளை கொண்டா பார்க்கலாம். ஆமா அதுவும் நம்ம ஊர் மந்தையிலே பாட்டு தெய்வத்தை பார்க்கணும். அதனால எல்லாரும் கைதட்டி குழந்தைட்டு விசிலடிச்சு ஆராதனை செய்யுங்க. நம்ம ஊர் மந்தைக்கு கண்டிப்பா பாட்டு தெய்வம் வரணும். அவருடைய சக்தி என்ன என்பதை எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு போராடும் பேரு சொன்னா ஆமா வாடு கும்பிட்ட நேரத்தில் வந்து நிக்கிற ஆளு அந்த மட்டும் பாட்டி பாட்டி உன்னுடைய அந்த தள்ளாகுளத்து சீம தபக்கடி மைதானத்தை விட்டு அந்த வதப்பாளையத்தில் அந்த கவலங்காட்டை விட்டு அந்த காலகட்டமாக விட்டு பாண்டி ஐயா யாரும் சிரிக்க கூடாது. நம்ம ஒண்ணு நாடகம் தான் நடத்துறோம். ஒண்ணு மூத்து கட்டி ஆடல கிண்டல் பண்றதுக்கு ரெக்கார்ட் ஆடுறது கிடையாது. சரியா? நீ வந்து ஆடு யாரு சாமி? வாசம் முன்னாடி அங்கேயும் யாரு சாமி? பாண்டி. எந்த ஒரு சீமன் நீ பிறந்த? எந்த ஒரு எல்லையில நீ இருக்கிற? நீ பிறந்தது எந்த தேசம்? நீ போனது எந்த தேசம்? நீங்க எப்படி ஆள முடியும்? கொஞ்சம் புரிய தவறு சாமி. கொஞ்சம் பின்னாடி நபரு கொஞ்சம் பின்னாடி நவந்துருங்க சாமி. நீ பிறந்தது எந்த சீமை? சரி சரி நீ பிறந்தது எந்த தேசத்துல? நீ பிறந்த இருக்கிற இந்த தேசத்துல இருக்கிற எளிய சொல்லிட்ட. நீ பிறந்தது எங்க, போனது எங்க?
சொல்லுப்பா. நீ பாண்டி தானா? பாண்டி தானே? உனக்கு நான் கொடுக்குற முதல் சீரி என்ன? அண்ணா இருங்கண்ணே, சத்தப்படாதீங்க பின்னாடி. சொல்லுப்பா. சொல்லு சாமி. மதி வச்சு கேட்க கூடாது, சரியா? என் பாண்டி மொழினா சொன்ன கேள்விக்கு என்ன பதில் வச்சு இருக்கணும். உனக்கு கொடுக்கிற முதல் சீரி என்ன சாமி? சொல்லு. இப்படி நேரமா நீ பாண்டி தான் வந்து ஆளை பிடிச்சி ஓரமா பிடிச்ச ஏன்னா போதை போட்டு எப்படி வேணாலும் ஆடி போடலாம். ஆடுற ஆட்டத்தை நான் கண்டுபிடிக்கிற ஆளு யார் ஆடுறான்னு மதிய வச்சு நான் கேட்க ஆரம்பிச்சுன்னா ஆடுற ஒரு ஆள் ஆட முடியாது. எத்தனையோ பூசாரி வேணா வெள்ளை மண்டச்சையை போட்டு ஆடலாம், நிறைய படிச்சுட்டு போயிடலாம், பாட்டா படிச்சு அழைச்சி விட்டு போயிடலாம், ஆடுகிற ஆட்டு பார்த்து கூட இருக்கலாம். நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், சரியா? நியாயத்துக்கு ஆடணும். வெள்ளையம்மா வெள்ளச்சாமி ஆட்டம்னா என்னன்னா நம்ம சுட்டு போடுறதுக்கு யாரும் தெரியாம இருக்குதா? பெரிய இருக்கிறீங்க நம்ம ஊர்ல இதுதான் ஆட்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்துட்டா எப்படி ஆடுவாங்கன்ற எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஆட்ட முறையான ஆட்டம் வரணும், அந்த தான் நான் ஏத்துக்கிறேன். அது மாட்ட கொடுக்கிற சீரி என்ன? அதை நீ வெட்டிட்டீங்கன்னா அந்த பேருக்கு வாங்க வெட்டிட்டீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன், சரியா? இங்க வாசங்க முன்னாடி வா. யாரு பையங்க? பாண்டி தானே? நீ மட்டும் இருக்கிறியா வேற ஆள் இருக்கா கூட? சரி, வெள்ளையம்மா வேற? பாண்டி வெள்ளையம்மா வேற ஆள் இருக்கா? வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லையா? நீ பாண்டி தானே? வெள்ளையம்மா பாண்டி ரெண்டு பேரும் தான் வந்தீங்க வேலைக்கு, கூட ஆடும் இல்லையா? இப்படி ஆடலாம நீ வந்த? இந்த பொண்ணு எங்க வச்சு நீ எங்க தொட்ட? சொல்லுப்பா. இந்த பொண்ணு எங்க வந்துச்சு நீ எங்க தொட்டு வந்த? சரி அண்ணே, சத்தப்படாதீங்க, இருங்கண்ணே. சரி, யார் வந்து தொட்டது? சந்திரா. அம்மா சுத்தகராக இருக்கீங்க. முன்னாடி வாங்க, இன்னும் கண்டிதானே கேட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கண்ணே. அண்ணே இருக்கணே இருக்கணே, கொஞ்சம் கோச்சுக்கா போடுங்க. ஒரு 2 நிமிஷம். அம்மா இருமா, அந்த அம்மா பேரு என்ன? இந்த அம்மா பேர் கண்ணியம்மா தானே? சந்திரா பேர் சொல்லுச்சு. அது தொட்டது வேற ஆளுமா? தொட்டு வந்திருக்க வேற ஆளு. அது மந்திர வச்சு தான் நம்ம கேட்கணும். இது நாடகம், நம்ம கதைக்கு தான் அப்படி வைக்கிறோம். ஆள் இல்லை இல்லை முதல்ல ஆட வேணாம். இல்லை ஆளி பாட்டிக்கலாம் ஒன்னா எடுத்துரும். அஞ்சு ஆறு ஆள் சார் வாங்க முன்னாடி வா. வாசம் எதிரி வாங்க முன்னாடி. ஆள் வலிக்கலாம் தெரியுது. முறை என்னாலும் தெரியாம சாமி இழைக்கிறதே தப்பு. யாரு என்னாலும் தெரிஞ்சு நம்ம அழைச்சிடணும். அப்பதான் ஆடு ஒரு தகுந்து இருக்கும். இதுக்கு கேட்பேன், உள்ள மாடினா மட்டும் நான் விட்டுற மாட்டேன். இதுக்கே நான் கேட்பேன். இங்க வாசம் முன்னாடி வா. யார் சாமி? அட கொஞ்சம் சுத்தமாக யாரும் இறையாதீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு காரணம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க. யார் சாமி? வாசம் சாமி கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க, சொல்றது கேட்கணும் அடுத்தவங்களுக்கு. கொஞ்சம் கோச்சுக்காம. நான் அழைச்சேன், 3 பேர்த்த நினைச்சு நான் அழைச்சேன். அவ வெளியில வந்து நீ ஆட வேணும். நீ வந்து ஆடுன, நீ யார் ஆடுனு எனக்கு தெரியாது சாமி. யார் பாண்டி? பாண்டி. பாண்டி தானா? நீ பாண்டி தானே? உனக்கு நான் கொடுக்குற முதல் சீரி என்ன சாமி? உன்னை அழைச்சிருக்காவா அழைக்கலையா? நீ மட்டும் தான் இருக்கிறியா? உன் கூட ஆள் இருக்குதா? சரி, அதுதான் கேட்டேன். உன்னை அழைச்சாங்களா அழைக்கலையான்னு கேட்டேன். அழைச்சு போயிட்டாங்கல்ல, யாரு கூட இருக்கிறது? இப்ப நீ இருக்கிற ஆள் யாரு சாமி? பாண்டி மட்டும் தானே இருக்கிற. உனக்கு கொடுக்குற சீர் என்ன கொடுப்பேன்? முதல் சீர் சரி சரி சாமி, நான் ஏத்துக்கிறேன் சொல்லு சாமி.
சரி சாமி, அதெல்லாம் ஏத்துக்கிறேன். 60 பாக சர்க்கிள் 20 பாக சர போட்டு நீ மண்ணோட போட்டு வர்ற ஆளு நீ பாட்டி, எனக்கு தெரியும். உனக்கு கொடுக்கிற சீரு என்ன? உனக்கு நான் கொடுக்கிற பொருள் சரி கொடு சாமி, சொல்லு. சரி 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 அருமை அருமை. உனக்கு கொடுக்கிற சீரனை சொல்லிட்ட, நீ தான் அடுத்த. சரியா, நீ மட்டும் ஆடு சாமி. என் பாண்டிமணி, நீ ஒரு ஆள் தானே இருக்கிற, நீ மட்டும் ஆடு சாமி. முன்னாடி சாமி வந்துருச்சுன்னா சரி, ஆளை முன்னாடி விடுங்க. பாப்பா நட்டால உட்காருங்க, பூச்சிக்காம உட்காருங்க. ஏன்னா அந்த நாடகமே வெள்ளியம வெள்ளச்சாமி கதை நாடகங்க. வரலாறு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த நாடகமே. 4 பாட்டை சாமி பாட்டை அழைச்சிட்டு விட்டுட்டு போறது நாடகம். முறையான பாட்டை நம்ம கேட்கணும். அது என்னோட வரலாறு என்னன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். வா சாமி, நீ யாரு சாமி? அண்ணா இரண்டை கொஞ்சம் கத்தாமருமே பூச்சிக்கிற. நீ யாரு சாமி? வா சொல்லுப்பா, யாருண்ணா சொல்லுப்பா. நீ வந்த ஆடுற ஆள் யாரு? பாண்டி. பாண்டி தானே? பாண்டி தானேன்னு உன் கட்டை எப்படி சாமி எழுந்துச்சு? சிரிக்காதீங்கன்னு, சிரிக்கிறதுக்காண்டி நான் கேட்கல. கட்டை எப்படி எழுந்துச்சு? நீ வந்திருக்கிறது உண்மையான பாட்டியா? அதை நீ சொல்லணும். சொல்லுப்பா, நேரம் அதை சொல்லு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வாக்கை கேட்கறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்னாதான் இன்னைக்கு நாட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சின்னசாமி, உன் கட்டை எப்படி எழுந்து போச்சு? ஆத்மா எப்படி விருந்துச்சு உன்னை விட்டு? சொல்லு. என்ன சாமி? அருவாவை எல்லையில இருக்க சாமி. அருவா எடுத்து ஆடுறதுக்கு நேரம் இல்லை. நீ வந்துட்ட சரியா? உனக்கு உண்டான காவியை நான் தர்றேன். காவியை நான் கொடுக்குறேன், அருவா கொடுக்க முடியாது. உன் வெட்டை எப்படி எழுதுன்னு சொன்னீங்கன்னா உன் காவியை நான் கொடுக்குறேன். சொல்லு சாமி. சொல்லு, நேரமாக சொல்லு சாமி. கோயில்ல 2 எலுமிச்சம்பழம் விடுவாங்க. கோயில்ல 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருவாங்க. சொல்லுப்பா, எப்படி இழந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு சாமி. அதுக்கு நமக்கு பாட்டே இருக்கடா சண்டாள பாண்டி. சொல்லுப்பா. உன் வாயால அந்த வார்த்தை கேட்கலாம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லிட்டு போயிருவேன். அவனோட பாட்டுல வந்து சொல்லிட்டு போறான்னு நினைச்சிருவாங்க. சொல்லு. சொல்லுப்பா. சொல்றியா நிக்கிறியா? சொல்றியா நிக்கிறியா? ரெண்டே பேச்சு.
சொல்லு சாமி. சொல்றியா நிக்கிறியா? அந்த புறான் அதை கொடு, கடியை கொடு. எதா இருந்தாலும் கடையில் காஃபி வாங்கிக்க. பொறுமையாரு. சொல்றியா நிக்கிறியா சாமி? நேரம் ஆகிட்டு இருக்கா இல்லையா? அடுத்த வெள்ளையம்மா போடுற பொண்ணு கிளம்பி உள்ள இருக்குது. இந்த சண்டைக்கு வந்துடும். என்ன வெளியில் உள்ளணும். சொல்லு சாமி. சொல்லனா நிக்கிறேன் இல்லனா சொல்லணும். நான் நின்னுங்க. இப்ப வாக்கு விட்ட முடியலடா. நான் மந்திர வச்சு சொல்றேன். நான் சொல்லு நின்னுக்கிற. ஏதாவது சொல்லு. சொல்லுப்பா. ஆளை புடியா. அது நம்பர்கள் கூட வந்து புடி. ஆளை புடி. பிடிச்ச உட்காரு. பிடிச்ச உட்காரு. பக்கத்துல பாண்டி நிற்கிறாரு. பொய்யாட்டம் கொண்டு ஆடுனா பப்ப பறந்துற. எத்தனை குடிமை வந்திருக்கு தெரியுமா? பொய்யாட்டம் வந்தா குடிமை எங்கிட்ட பிஞ்சுக்கிட்டு போக தெரியுமா? ஆடு பொய்யாடு பக்கத்துல நடிக்கிறது. ஏமாத்தி போயிட முடியாது. சரி பாண்டி நெல்லு சாமி. நீ வந்து ஆடுறது வரைக்கும் பேர் வரைக்கும் சந்தோஷம் பாண்டி. சரியா? நீ வந்தது வரைக்கும் போதும். நீ சொல்லுக்கு நீ கட்டுப்படுற ஆளு. உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன். ஒரு 2 இடத்துல வாங்கினேன் நான். எலுமிச்சம்பழம் 1 இடத்துல வாங்கினேன். உள்ள ஒண்ணு மட்டும் எடுத்து வந்து கொடுங்க. நெல்லு பாண்டி. உனக்கு கணிதம் வேணுமா? ஒன்னே ஒரு மட்டும் எடுத்துருவாங்க. கோயில் எடுத்தா எலுமிச்சம்பழம் மட்டும் 1 எடுத்துருவாங்க. பெருசா எடுத்துருவானே. Let's go.
மாட்டமெல்லாம் போதும். இந்த பொண்ணை விட்டு நீ என்னைக்கு உன் வாயால நீ போறன்னு சொல்றியோ அன்னைக்கு உனக்கு வழி வெட்டிக்கிறலாம். வந்த வரைக்கும் சந்தோஷம். உன் கையால அந்த விருது படுத்தி பார்க்கணும்ல. ஆட்டம் ஆடுறது போனமா இல்லையா? அம்மா கழட்டி கொடு விளையமா கழட்டி கொடு. ஆசாமி இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க இங்க இருக்கு. வந்தது சந்தோஷம். எதாச்சும் மேலுக்கு வாங்க, முன்னாடி வாங்க. மனம் குளிர ஆடுனது சந்தோஷம். இப்ப கழட்டி கொடு. எப்ப இந்த பொண்ணை விட்டு நீ போறன்னு சொல்றியோ அன்னைக்கு உன்னைய கூப்பிட்டு உனக்கு கொடுக்கக்கூடிய விருதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. ஆசாமி வா. இப்ப அப்படியே கொடுத்து நில்லு. நில்லு, நில்லு. கையெட்டு 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 கையெட்டு. சொந்தக்காரன் வாங்கலாம். இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரன் வாங்கம்மா. யாருமே இல்லையா? சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க வாங்க. மயக்க போட்டு விழுந்துரு. வேமா வாக்கா. முடியுமா? முடியும், நாளை முடியுமா? அப்படி நில்லு.